Hi friends, welcome to SS Twins Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல அருமையான மட்டன் பிரியாணி குக்கர்ல எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ரீசன்ட் வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குக்கரை ஹீட் பண்ணிட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஹீட் ஆனதும் அதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை, அப்புறம் 2 பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுதான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆயிலில் ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போது இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதோட ஜூஸ் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான புதினா, கொத்தமல்லி. புதினா எப்போவுமே நல்லா நிறைய போட்டிங்கன்னா நல்லா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே நல்லா 1 கை அளவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி வதக்குங்க. நெக்ஸ்ட் நான் 400 கிராம்ஸ் மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் குக்காக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த கிரேவியோட மட்டனை சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரைஸோடு சேர்த்து மொத்தமாக விசில் வச்சிங்கன்னா ரைஸ் குழஞ்சிடும். ஸோ மட்டன் குக்காக 4 விசிலும், ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா 2 விசிலும் வச்சும் எடுத்துக்கலாம். இப்போ கிரேவியோட மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி விசில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த கிரேவியோட ஃப்ளேவர் மட்டனில் நல்லா சேர்ந்துடும். மட்டனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்கும். அடுத்தது நான் காட்டுற இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் ரைஸ் ஊற வச்சதுனால பிரியாணிக்கு மொத்தமாக சேர்த்து 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் 2 டம்ளர் தண்ணி மட்டன் குக்காக ஊற்றுறேன். மீதி இருக்கிற 1 டம்ளர் தண்ணியை ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை. நான் சொன்ன அளவே போதுமானது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு மீதி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருங்க. பாருங்க இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் நான் குக்கரில் விசில் வச்சு எடுக்க போகிறதுனால ரைஸை 10 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் தம் பிரியாணி செய்கிறதா இருந்தால் 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரைஸை மட்டனோட ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே மட்டனுக்கு ஈக்குவலாக நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 400 கிராம் மட்டன் எடுத்துருந்ததுனால 400 கிராம் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ முன்ன சொன்ன மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 1 டம்ளர் தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன் குக் ஆகும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக கறிக்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் பிரியாணி வெந்ததுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர் ஆட் பண்ணலாம். தயிர் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே தயிரை முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க. ரைஸ்லாம் போட்டதுக்கப்புறமா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் போகிறதுக்கு முன்னாடி விசில் எடுத்துடாதீங்க. அந்த ப்ரெஷர் இருக்கிற வரைக்கும் நல்லா பிரியாணி குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே விசில் வச்சு எடுத்துட்டேன்.
இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது. இதை அப்படியே மெதுவாக நீங்கள் கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க, ரைஸ்லாம் உடஞ்சிடும். அவ்வளோதாங்க, பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட நம்ம வெங்காயம் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.